அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுறேன். இன்று என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு தடங்கள், ஒரு தாமதம் ஏற்படைய நாளாக அமைஞ்சிருக்குது. அதனால நீங்க இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவழிக்க சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உங்களுக்கு அடுத்தக்கூடிய ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்று தேவைப்படலாம். அதனால் உங்க குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிக மிக சிறப்பு. உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் குவியும் நாளாகவும் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்திய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். ஆனால் இந்த நாள் உங்களை ஒரு மேன்மையான இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது, மிக சிறப்பு. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிக மிக சிறப்பு. உங்களுக்கு ஒரு புகழும் இரட்டிப்பு லாபம் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது, மிகவும் சிறப்பு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். நீங்கள் அடுத்தவங்களிடத்தில் அடிபடிந்து பணிவுடன் நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருப்பதால் நீங்கள் அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு பண்ணுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிக மிக சிறப்பு. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தேடிக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டை ஏற்படுத்தும் நாளாக தான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் செலவுகள் அதிகமாகக்கூடிய நாளாக இருப்பதால் கவனம் தேவை. கணவன் மனைவிடையே பிரிவினை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால் விழிப்புணர்வு தேவை, கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. ஒரு பயமான சூழ்நிலையிலையும் உங்கள் மனம் பதற்றப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குது. அதனால் நீங்கள் இந்த நாளை உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு செயல்படுறது மிகவும் சிறப்பு. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. இந்த கவலைகள் துன்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு ஒரு மன கலக்கத்தையும் மன சோர்வையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதனால் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு பண்ணுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் மிக மிக சிறப்பு. இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாள். சிறு தொழில் செய்வீங்க, இந்த தக்காளி வெங்காயம் அதுபோல் வியாபாரம் பண்றவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது, மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு சிறப்பு. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். அடுத்தவங்களுடைய உதவியோ அடுத்தவங்களுடைய இரக்கமோ அடுத்தவங்களுடைய ஆதாயமும் பெறக்கூடிய நாள் அமைஞ்சிருக்குது. நன்றி.